கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான அன்பினாலும் கிருபையினாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இந்த ஒரு வேத பாட வகுப்புகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி, இதன் மூலம் அநேகர் பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ச்சியாக இப்பொழுதும் நாம் இருப்பது எந்த காலங்கள், அதாவது ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். அதற்கு முன்பாக கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறக்கூடிய ஒரு காலகட்டங்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் இப்பொழுதும் ஒரு கிறிஸ்து பிறப்பை குறித்த ஒரு செய்தி, அந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி மிகவும் சுருக்கமான ஒரு செய்தியாக தான் இருக்கும். அதற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு 23 டிசம்பர், அதாவது நான் சொல்கிறது 21 டிசம்பர், சென்ற ஆண்டு இந்த காலகட்டங்களில் நம்ம கொடுத்த இந்த கிறிஸ்மஸ் மெசேஜ், அதை வந்துட்டு நானே திரும்பவும் அதை கேட்டேன். அதிலிருந்து ஒரு சில செய்திகள், கடந்த ஆண்டு நம்ம கொடுத்த அந்த செய்தியினுடைய ஒரு சுருக்கம், அது உங்களோட பகிர்ந்து கொண்டு இப்பொழுதும் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த இரண்டையும் நாம் தியானம் செய்து நிறைவு செய்வோம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக நிறைவு செய்ய முயற்சி செய்யலாம். சரி, போன வருஷம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்து பிறந்த ஒரு காலகட்டம், இயேசு பிறந்தது டிசம்பர் 25 என்று சொன்னால் அது டிசம்பர் 25 இல்லை. ஆனால் அப்புறம் ஏன் நம்ம டிசம்பர் 25 இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? அது சரியா இல்லை தவறா? அநேகர் என்ன சொல்றாங்கன்னா இது தவறு என்று சொல்லி சொல்லுகிறார்கள். நம்ம பார்க்கும் பொழுது டிசம்பர் 25 கிறிஸ்து பிறக்கலை என்று சொல்லி நம்ம அநேக விதமாக நாம் பார்த்துட்டோம். அதனுடைய சுருக்கத்தை அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ டிசம்பரில் பிறக்கலைன்னா எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா, செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம் ஃப்ரேமில் தான் அவர் பிறந்திருக்க வேண்டும். அதாவது செப்டம்பர் 15 ஆரம்பித்து அக்டோபர் 15 இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் தான், அதாவது எக்கால பண்டிகை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் அவர் பிறந்திருக்க வேண்டும். அல்லது எக்கால பண்டிகையை விட அதிகமாக சொல்லணும்னா கூடார பண்டிகை. ஏனென்றால் எல்லாம் வல்ல கர்த்தரே, இந்த கூடாரம் என்பது சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இதை பற்றி பேசியிருக்கிறோம் நம்ம டேபர்நாக்கிள் ஆஃப் வர்ஷிப் என்ற சீரீஸில் பார்க்கும் பொழுது. பவுல் அப்படி சொல்கிறார் 2 பேதுரு 1 நான் இந்த கூடாரத்தை விட்டு போகத்தக்கதாக வேலை வந்தது என்று சொல்லி. பவுல் இல்லை, மன்னிக்கவும், பேதுரு 2 பேதுரு 1 சொல்கிறாரு. பவுல் வந்துட்டு 2 கொரிந்தியர் 5 இந்த சரீரமாகிய கூடாரத்தை களைந்து போட என்று சொல்லி சொல்லுகிறார். இது வேதம் மட்டும்தான், இங்கே ஸ்லைட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணல, அதனால் நேரடியாக வேதத்திலே நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5 பாருங்கள். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், ஆனால் இந்த கூடாரம்னு எதை சொல்றாரு? 7 பாருங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அதுதான் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். அப்படின்னா கூடாரம்னா சரீரம் என்று சொல்லுகிறார். சரி, அப்படியே நீங்க 2 பேதுரு 1 போனீங்கன்னா அங்க பேதுரு சொல்றார் பாருங்க. இந்த கூடாரத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்குமளவு உங்களை நினைப்பூட்டி எழுப்பிவிடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னா, அவருடைய சரீரத்தை தான் கூடாரம் என்று சொல்கிறார். அதாவது நான் என் கூடாரத்தை விட்டு போதுன்னா நான் சீக்கிரமாக நான் மரிக்கப் போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு பேதுரு இங்கே சொல்றார். அப்ப கூடாரம் என்பது சரீரம். அப்ப பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 23 கடைசி பண்டிகை என்ன கொடுத்திருக்காருன்னா கூடார பண்டிகை.
எப்பன்னா 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையா இருக்க கடவுது இருப்பதாக. 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 7 நாள் அளவுன்னா 22ஆம் தேதி வரைக்கும் அல்லது 21ஆம் தேதி வரைக்கும். அப்ப இது கூடார பண்டிகை. இந்த 7ஆம் மாதம் எப்போ வரும்னா செப்டம்பர் அக்டோபர்ல. என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம்னா, எல்லாம் வல்ல தேவன், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவரே நம்மை போல ஒரு கூடாரம் எடுத்து, அதாவது நம்மை போல ஒரு சரீரம் எடுத்து மனிதனாக வருவது கூடார பண்டிகை. இன்னும் இந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனில் நாம் எல்லோரும் பரலோகத்தில் ஆவிக்குரிய சரீரத்தோடு கூட, அந்த கூடாரத்தோடு கூட அவரோடு கூட வாசமாயிருப்பது அதற்கும் ஒரு நிழலாக வரும். அப்ப இது எப்ப 7ஆம் மாதம் 15ஆம் தேதின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்டோபர் மாதத்துல 15 தேதிக்குள்ள வரும். இன்னும் இது எப்படி அலைன் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்கள் 33 வருடங்கள். அப்ப 30வது வயதுல ஞானஸ்நானம் எடுக்கிறார். லூக்கா 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 3½ வருடங்கள் ஊழியம் செய்கிறார். அதாவது 3 வருடம் 6 மாதம். அந்த 6 மாதம் நிறைவேறும் பொழுது அவர் சிலுவையிலே நமக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். சரி, அவருடைய சிலுவை மரணம் வரைக்கும் 3 வருடங்கள் 6 மாதங்கள் ஊழியம் செய்கிறார். ஞானஸ்தானத்திலிருந்து சிலுவை மரணம் வரைக்கும். அப்ப அந்த டைம் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் ஏப்ரல்ல வரும். மார்ச் ஏப்ரல்ல வரும். அப்ப 6 மாதங்கள், 3 வருடங்கள் 6 மாதங்கள் நிறைவு மார்ச் ஏப்ரல் அப்படின்னா, நீங்க 6 மாதத்திற்கு முன்பு வரணும். முன்பு வந்தீங்கன்னா அந்த 3 வருடங்கள் நிறைவாகும். அவருடைய 33வது பர்த்டேக்கு வருவோம். அப்போ மார்ச் ஏப்ரல் தான் இட்ஸ் அ 100% கன்ஃபார்ம்டு சீசன் ஆஃப் கிரைஸ்ட் க்ரூசிஃபிக்ஷன். அதனால தான் நம்ம குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் அந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் அந்த பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் வரும். ஸோ தட் இஸ் அ பர்ஃபெக்ட் டைம் லைன் இன்று வரைக்கும். அப்போ நீங்கள் 6 மாதம் முன்பாக போனீங்கன்னா, நீங்கள் டிசம்பரில் லேண்ட் ஆக மாட்டீங்க. மார்ச் ஏப்ரல்லேருந்து 6 மாதம் முன்பாக போனீங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் அக்டோபரில் லேண்ட் ஆவீங்க. அப்போ அவருடைய பிறந்த நாள் இருக்கக்கூடிய காலம் செப்டம்பர் அல்லது அக்டோபர். அந்த செப்டம்பர் 15லிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும். சரி, அப்போ இதை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம போன ஆண்டுலேயே நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் அவர் பிறந்தார் என்றால், அப்பொழுது டிசம்பர் 25ஆம் தேதியில் நம்ம அதை நினைவு கூறுவது என்பது தவறுதான பிரதர். அப்படின்னா லிட்ரலி பார்த்தீங்கன்னா பர்த்டே லெவலில் நம்ம வந்துட்டு அதை ஒரு தவறு என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவலாக கர்த்தர் அதை வெறுக்கிறாரா? இந்த காரியத்தை முற்றிலுமாக நாம் ஆசரிப்பது அது வந்துட்டு 100% கர்த்தருடைய பார்வையில் அருவருக்கத்தக்கதாக அவர் வெறுக்கிறாரா என்றால், என்னுடைய கருத்து என்னன்னா இல்லை. ஒருவேளை ஏன் ஏன் வந்துட்டு நீங்கள் அதை இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், செப்டம்பர் 15 டு அக்டோபர் 15 அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் எக்ஸாக்டாக இந்த டேட் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது நடந்தது 2000 வருடங்களுக்கு முன்பு. அது எந்த தேதியில் வேணாலும் இருக்கலாம். 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த கேலண்டரே கிடையாது. அப்போ டோட்டலாக வேறு கேலண்டர். கிரகரியன் கேலண்டர் போப் கிரகரிங்கிறவர் வந்ததுக்கப்புறம் பின்னாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷங்களுக்கு பின்பாக வந்த ஒரு விஷயம், கிறிஸ்துவுக்கு பின்பாக. அப்போ அந்த டைமில் எந்த கேலண்டர் இருந்தது, என்ன மாதம் இருந்தது, இஸ்ரேலுடைய மாதங்கள் இருக்கிறது, அதை வச்சு தான் சொன்னேன். எந்த டைமில் செப்டம்பர் அக்டோபரில் நமக்கு அந்த 7வது மாதம் வரும் என்று சொல்லி. ஸோ பின் பாயிண்ட் பண்ணி யாராலையும் அந்த பர்ஃபெக்டான அந்த டேட்டை வந்துட்டு சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்து பிறந்தார் என்பது சத்தியம். ஏன்னா வரலாறே பார்த்தீங்கன்னா கிமு கிபின் தான் பிரிந்திருக்கிறது, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி. அதை கூட பிசாசு பல வகைகளில் மாற்றுவதற்கு இன்னும் காமன் எரா என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்திருக்கிறான் உலகத்தில். ஆனால் இன்றைக்கும் ஒய்ட்லி யூஸ்டு வந்துட்டு பிசி அண்ட் ஏடி. ஏடி என்றால் அன்னோ டொமினி என்ற அந்த லத்தீன் பதத்திற்கு இந்த இயர் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது கிறிஸ்துவுக்கு பின்பு நாம் இருக்கும் எல்லா காலங்களுமே வி ஆர் ஆன் லார்ட்ஸ் இயர் அப்படின்னு சொல்லி பொருட்படக்கூடிய ஒரு பதம். சரி, அப்போ கிறிஸ்து பிறந்தது சத்தியம். ஆனால் அந்த தேதி பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஆனால் பின் நாட்களில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த போப் மார்க்கம் இருந்த பொழுது அவர்கள் பல காரியங்களை வைத்து
டிசம்பரில் அதை ஃபிட் பண்ணாங்க. அது வந்துட்டு ஒரு வழக்கமாக மாறியது. இன்னும் அந்த ஆராய்ச்சிக்குள்ள என்ன பேசிஸில் அவங்க டிசம்பரை ஃபிட் பண்ணாங்கன்னு நான் இன்னும் படிக்கலை ஹிஸ்டாரிக்கலாக. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் என்கிற அந்த பெயருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் ப்ளஸ் மாஸ். இன்று வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சி சபைகளில் மாஸ் என்று தான் அவர்கள் ஒவ்வொரு ஆராதனையும் சொல்லுவாங்க. மாஸ் என்றால் பூஜை, பூசை என்று அர்த்தம். அப்போ அதை வச்சு தான் என்ன வந்திருக்கு, கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்திருக்கு, கிரைஸ்ட் ப்ளஸ் மாஸ். சரி, அப்போ அது முற்றிலும் தவறா, 100% தவறா அப்படின்னா அந்த டேட் என்பது நிச்சயமாகவே தவறான ஒன்று. ஆனால் அதை அனுசரிக்கிற விதத்தில், அதை நினைவு கூறுற விதத்தில் ஏதோ ஒரு சீசனில் அதை நினைவு கூற வேண்டும். அதை நினைவு கூறுவது என்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அல்ல. ஒரு ரிமம்பரன்ஸ்க்காக அது இருப்பது என்பது நல்லதே. ஆக அதை நான் 100% அது வந்துட்டு தவறான ஒரு பின்பற்றுதல் என்று நான் சொல்ல மாட்டேன். மாறாக இந்த ஒரு காலங்களில் அதை நினைவு கூறலாம். ஏனென்றால் நம்ம இந்த ஒரு காலகட்டங்களில் அநேகருக்கு இதை வைத்து கிறிஸ்துவை பற்றிய ஒரு சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போம். கேரல்ஸ் மூலமாக, இன்னும் இந்த காலங்களில் ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக, இயலாதவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சில அவர்களுக்கு அவர்கள் மேல் எடுத்துக்கொள்கிற அக்கறை, அவர்கள் மேல் காட்டக்கூடிய அன்பின் மூலமாக, இன்னும் அநேக விஷயங்களை நம்ம கிறிஸ்துவை நாம் மற்றவருக்கு காண்பிப்பதில் இந்த ஒரு காலகட்டங்கள் விசேஷமான காலகட்டங்கள். இன்னும் மற்ற மதத்தினர், மற்ற சமயத்தினரும் கூட இந்த ஒரு காலகட்டங்களில் கிறிஸ்துமஸை பற்றி அவர்கள் யோசிப்பதுண்டு. இன்னும் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள அவர்கள் காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு வாஞ்சை, அதை வந்துட்டு நம்ம பூர்த்தி செய்வதற்கு இந்த ஒரு காலகட்டங்கள் ஏற்புடையதாக இருக்கிறது. சரி, அதில் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை. சார், ரைட். ஒருவேளை இன்றைய காலகட்டங்களில் நம்ம யோசிக்கும் பொழுது கிறிஸ்மஸ் என்பது எல்லாருமே, எல்லா மதத்தினருமே அதை வந்துட்டு கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவர்கள் அதை ஒரு சத்தியத்தின்படி செய்யாமல், அவர்கள் அதை அர்த்தத்தின்படி செய்யாமல், ஒரு கொண்டாட்டமாக அவர்கள் செய்கிறதை பார்க்க முடியாது. எல்லா பண்டிகையும் போல் அந்த காலங்கள்லேயும் எல்லாம் வீட்டில் ஸ்டார் கட்டி, விளக்குகள் வைத்து, இன்னும் ஸ்வீட் சாப்பிட்டு, அதை வந்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. செலிப்ரேஷன் பேஸ்டாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை உண்மையின்படி, சத்தியத்தின்படி, அதனுடைய அர்த்தம் என்ன, கிறிஸ்து பிறப்பு நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொல்லி நாம் அதை யோசிப்பது நல்லது, நலமாக இருக்கும். சார், ரைட். அப்போ நம்ம கடந்த ஆண்டு இதை ஒரு இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்துட்டு, அடுத்து கடந்த ஆண்டு அந்த செய்தி என்னவென்று சொன்னால், அந்த செய்தியினுடைய கருத்து, பயப்படாதிருங்கள், மனிதனாக அவதரித்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அப்போ பயப்படாதிருங்கள் என்று சொல்லுவது, நான் வந்துட்டு லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து பிறந்த உடனே மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் காட்சியளித்து, பயப்படாதிருங்கள், இதோ எல்லாருக்கும், எல்லா ஜாதியாருக்கும் நற்செய்தி, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்ப நற்செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இட்ஸ் a குட் நியூஸ், குட் டைடிங்ஸ் ஆஃப் கிரேட் ஜாய் என்று சொல்லி ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கு. அப்ப காஸ்பல் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதல். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார். ஆனா அவர் சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக அவர் பிறக்க வேண்டும். அப்ப இந்த காலத்தில் அவர் பிறந்திருக்கிறார். அப்ப நற்செய்தியினுடைய ஆரம்பம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி. அப்ப பயப்படாதிருங்கள் அப்படின்னு அந்த செய்தி ஆரம்பிக்குது. இன்னும் பயம் எங்கே உண்டாயிற்று என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை அவளும் பாவம் செய்த போது அவர் நிர்வாணிகள் என்று உணர்ந்த பொழுது ஆதாம் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை பார்த்து, இதோ நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து
அப்போ பயம் அங்கே தான் உண்டாகுது. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது பயப்படாதிருங்கள் என்ற செய்தி அறிவிக்கப்படுகிறது. சரி, இதையும் பார்த்தோம். அடுத்து, பயம் என்பது ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் என்று சொல்லி சொன்னோம். அதற்கு மாறான, அதற்கு எதிரான ஒரு வல்லமை. பயம் என்பது ஒரு நெகட்டிவான, ஒரு நமக்கு கெட்ட விஷயங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமையாக இருக்கிறது. அதற்கு எதிர் வல்லமை விசுவாசம். என்ன விசுவாசிக்கணும்னா, மனிதனாக அவதரித்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்ப இதுதான் போன ஒரு கிறிஸ்மஸனுடைய செய்தி. இன்னும் இயேசுவே அதை பற்றி சீஷரிடத்துல சொன்னார். அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி சொல்கிறார். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனா, போன ஒரு செய்தியில சொல்லாம விட்ட ஒரே பாயிண்ட், மனிதனாக அவதரித்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆனா அவருடைய பிறப்பின் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது. அப்ப யோசேப்புக்கு தேவதூதன் சொன்ன ஒரு காரியம், தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்ப ஏசாயா என்ன சொல்றாருன்னா, இதோ ஒரு கன்னிகை ஏற்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்ப கிறிஸ்மஸனுடைய இன்னொரு செய்தி, மனிதனாக அவதரித்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போய் இப்ப பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப இதுதான் போன வருடத்தினுடைய செய்தி. சரி, இந்த வருடத்தினுடைய செய்தி என்ன? ஒருவேளை இதனுடைய இன்னும் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா, போன டிசம்பருக்கு நீங்க போயிட்டு அந்த கிறிஸ்மஸ் மெசேஜ் 2024 என்று சொல்லியிருக்கோம். அதில் டீட்டெயிலாக இதை பற்றி பேசியிருப்போம். விருப்பம் உள்ளவர்கள் அதை பார்க்கலாம். ஒருவேளை ஒரு சுருக்கமாக அதை இப்போ சொன்னேன். இந்த ஒரு வருடத்தினுடைய செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு சின்ன விஷயம்தான். என்னன்னா, கிறிஸ்து பிறந்த ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு தெய்வீக அன்பின் வெளிப்பாடு, எ டிவைன் ரெவலேஷன் ஆஃப் லவ். இந்த ஒரு காரியம் தான் எனக்கு மனதில் வந்தது. இதனுடைய ஒரு மூல ஒரு வசனம் என்னவென்று சொன்னீர்கள் என்றால், என்னவென்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரபலமான வசனம். இன்னும் பைபிள்லே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் வர்சஸ் என்று சொல்லலாம். எல்லா வேதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, அநேக வேதங்களுடைய பதிப்புகளில் ஆதியாகமம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் தான் போட்டிருப்பாங்க. எல்லா லாங்குவேஜ்லையும் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரக்கூடிய வேதாகமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது வேற எந்த வசனமும் இல்லை. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அநேகருக்கு மனப்பாடமாகவே தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப த டிவைன் ரெவலேஷன் ஆஃப் லவ், லவ் ஆஃப் காட் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக உலகத்திலே அனுப்பியது. இன்னும் சொல்ல போனா, நமக்காக அவர் மரிக்கும்படியாக, நமக்காக அவர் பலியாகும்படியாக அவரை உலகத்தில் கொடுத்தது. அதுதான் தெய்வீக அன்பு. இப்ப தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி கொடுத்திருக்கிறது. ஒருவேளை நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது தேவன் அங்கே நீதியை செலுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அநேக இடங்கள்ல நோவாவினுடைய காலத்துல வெள்ளத்தின் மூலமாக, ஜல பிரளயத்தின் மூலமாக முழு உலகத்தையும் தேவனாகிய கர்த்தர் அழித்து அந்த ஒரு நீதியை செய்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, சோதோம் கொமோராவின் மேல் அக்கினியை வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களை எல்லாம் சாம்பலாக்கி போடுகிறார், சாம்பலாக்கி கவிழ்த்து போடுகிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துலலாம் நீங்கள் இன்னும் நல்லா கவனித்து படுத்தீங்கன்னா, அந்த தேசங்கள், அந்த நிலங்களுடைய பயிர் எல்லாமே அழித்து போட்டார்ன்னு சொல்லியிருக்கோம். அதாவது அதில் எதுவும் பிற்காலங்களில் எந்த விளைச்சலும் செய்ய முடியாதவாறு. ஏன்னா அது
அந்த அளவுக்கு விளைந்தது. அவர்கள் செல்வ செழிப்பாக, செல்வ திரட்சியில அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாவித பாவங்களையும் செய்தார்கள். அப்ப முழுவதுமாக அந்த தேசங்களை கவிழ்த்து போட்டார். அப்போ ஒரு இங்கிலீஷ் சாங் ஒன்று இருக்கும். அந்த சாங்ல எப்படி வரும்னா, அந்த ஒரு பாடல் ஆரம்பிப்பது எப்படின்னா, அவர் காட் இஸ் அன் awesome காட் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ரெண்டு லைன் என்னன்னா, ஜட்ஜ்மெண்ட் அண்ட் wrath he poured out on Sodom, mercy and grace he gave us at the cross. அப்ப ரெண்டு கான்ட்ராஸ்ட் ஆன விஷயங்கள். ஜட்ஜ்மெண்ட் அண்ட் wrath he poured out on Sodom. அப்ப சோதோமின் மேல் நியாய தீர்ப்பையும் தம்முடைய கோபாக்கினையும் ஊற்றிய கர்த்தர் சிலுவையிலே இரக்கத்தை அன்பை நம்மளுக்கு காமிச்சிருக்கார். இந்த டூ கான்ட்ராஸ்ட் பாருங்க. அப்போ ஒரு காலம் வரும் பொழுது அவர் தம்முடைய கிருபையும் அன்பையும் இரக்கத்தையும் முழுவதுமாக வெளிப்படுத்த சித்தம் கொண்டு அந்த காலத்துல தம்முடைய குமாரனை அனுப்பினார், குறித்த காலத்துல. அப்ப கர்த்தருக்கு டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம் பாருங்க. கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்ப காலத்தை தேவன் கணக்கில் வைத்திருக்கிறவரா இருக்கிறார். சரி. அப்ப இந்த ஒரு டைம்ல பாருங்க, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்ததை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்னா, தம்முடைய குமாரனை கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும்னா, அன்பு இல்லாமல் நாம் கொடுக்க முடியுமா ஏதாச்சும் ஒரு காரியத்தை அப்படின்னா, அன்பு இல்லாம கொடுக்க முடியும். எதற்காக கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய சுய விளம்பரத்தை பிரகடனப்படுத்தும்படி, இன்னும் சொல்ல போனா நம்முடைய சுய திருப்திக்காக, நம்ம தம்பட்டம் அடிக்கும்படி, நான் இவ்வளவு நல்லது செய்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டி நல்ல காரியங்களை செய்யலாம். அந்த காரியங்கள் ஒரு அன்போடு செய்யப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா இல்ல. நம்முடைய ஒரு பெருமைக்காக, நம்முடைய ஒரு புகழ்ச்சிக்காக செய்யப்படக்கூடிய காரியங்கள். அப்ப அன்பு இல்லாமல் கொடுக்க முடியும், அன்பு இல்லாமல் நற்காரியங்களை செய்ய முடியும். அதே நேரத்துல த கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. கான்வர்ஸ்னா அதோட ரிவர்ஸ். இப்ப கொடுக்காம அன்பு செலுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. அப்ப கொடுக்கணும். அப்போ ஒருத்தர் மேல அன்பாக இருக்கிறோம் என்று சொன்னால், அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துறதுன்னா, அவங்களுடைய தேவையை நாம் சந்திக்க வேண்டும். இது வேதத்துல இருக்கிறது. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1 யோவான்ல, யோவான் எழுதின நிருபத்துல இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க பாருங்க. யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்துல 1 யோவான் 3:16 அன்பை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப அன்பு வந்துருச்சு பாருங்க. யோவான் 3:16ல தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், குமாரனை தந்தருளி. அப்ப குமாரன் எப்படி அன்பு கூர்ந்தார்? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால அவரும் கொடுத்தார் பாருங்க. அப்ப ஜீவனை கொடுத்தார். பிதா குமாரனை உலகத்துல கொடுத்தார், குமாரன் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். அப்படின்னா நாமும் அன்பு செலுத்துகிறோம் என்றால் ஜீவனையே கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். அப்ப இந்த அதிகாரத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தியுடையவனா இருந்து தான் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அப்ப என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்ப அன்பு கூர்ந்து அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் கொடுக்க வேண்டும், அன்போடு கொடுக்க வேண்டும். கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. இதே விஷயத்த யாக்கோபும் சொல்றாரு. யாக்கோபு இப்படி சொல்றாரு.
ம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரமும் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்ப இங்க விசுவாசம் கிரியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. விசுவாசம் கிரியின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அதை போலவே அன்பும் கிரியினாலே வெளிப்பட வேண்டும். இந்த இடத்துல மேல பாத்தீங்கன்னா 8ஆம் வசனம் பாருங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்கிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அப்ப அன்பை பற்றி யாக்கோபும் சொல்றார். அப்ப ஒருத்தருக்கு சாப்பாடு, அவர்களுக்கு துணிமணி வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு அது இல்லை. அதை வந்துட்டு நம்ம கொடுக்காம வெறும் வாய் வார்த்தையிலால நம்ம சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? அது அன்பு கிடையாது. அது வந்துட்டு உண்மையாக அன்பு கூறுதல் இல்லை. அதுதான் யோவான் 1 யோவான் 3 பாத்தீங்கன்னா, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. அப்ப வெறும் வாய் வார்த்தையினாலே அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்ப கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனை நமக்காக கொடுத்ததுனால அன்பு இந்த அளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் கொடுத்தார். குமாரன் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்புனது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம் சகோதரனை, மற்றவர்களை அவர்கள் மேல் அன்பு கூறுகிறோம் என்றால் அப்ப நம்ம வந்துட்டு அதை எந்த விதத்திலே வெளிப்படுத்துகிறோம்? அப்ப அன்பு இல்லாமல் பெருமைக்காக கொடுக்கிறோமா, அல்லது நம்முடைய சுய திருப்திக்காக கொடுக்கிறோமா, அல்லது உண்மையாகவே அன்பு கூர்ந்து கொடுக்கிறோமா? அதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, அடுத்ததாக இந்த அன்பை குறித்து இன்னும் தியானிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அன்பிற்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் இல்லையா? அப்ப கிறிஸ்து நமக்கு முன்னோடியாக இதை காண்பித்தார். தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவின் மூலமாக தம்மையே வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்ப இயேசு என்ன செய்தார் என்றால், உன்னை ஒரு கன்னத்தில் இருந்தால் உன்னுடைய மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு அவர் சொல்லிட்டு நிறுத்தல, அதை செய்து காண்பிக்கிறார். சிலுவையில் அறைந்த உடனே அவர் சொன்ன அந்த முதல் வார்த்தை, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அப்ப அது வந்துட்டு இட்ஸ் நாட் அ ஹியூமன் லவ், இட்ஸ் அ டிவைன் லவ். ஏன்னா ஒரு ஹியூமனால அந்த அளவுக்கு தன்னுடைய அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இட்ஸ் அ டிவைன் லவ். அப்ப டிவைன் லவ் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 விதமான ஒரு அன்பு என்று சொல்லி கிரேக்க பதத்திலே உண்டு. அதுல முதலாவது ஒரு அன்பு என்பது ஈரோஸ் என்று சொல்வார்கள். ஈராஸ் என்று சொன்னால் அது ஒரு காதலின் வெளிப்பாடு, அல்லது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் பேஸ்ட் லவ். அந்த அட்ராக்ஷன் பேஸ்ட் லவ்ல என்ன இருக்கும் என்று சொன்னால் இச்சை இணைந்திருக்கும். ஏனென்றால் இட்ஸ் அ டிசைன். அது வந்துட்டு ஒரு வடிவமைப்பு. நேச்சுரலாக நம்முடைய சரீரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹார்மோன்ஸ் அவ்வாறாக செயல்படுகிறதுனால அந்த ஒரு அட்ராக்ஷன் பேஸ்ட் லவ், இச்சையின் மூலமாக இருக்கக்கூடியது உள்ளது. அடுத்தது ஈராஸ். இது அடுத்தது பிலியோஸ் என்பது ஒரு இயல்பாக நேச்சுரலாக வெளிப்படக்கூடிய ஒரு அன்பு. என்னவென்றால் ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு பாருங்க. ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாடோ? அப்ப நேச்சுரலான ஒரு அன்பு, சகோதரர் சகோதரிடத்துல இருக்கக்கூடிய, கூட பிறந்தவரிடத்துல இருக்கக்கூடிய அன்பு,
பெற்றோருக்கும் பிள்ளைக்கும், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு. இது வந்துட்டு உறவின் மூலமாக அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பதன் மூலமாக வரக்கூடிய ஒரு அன்பு ஃபிலியோஸ். அப்ப ஈரோஸ் பார்த்தாச்சு, ஃபிலியோஸ். ஆனால் இந்த ரெண்டும் உலகத்தில் நாம் காணக்கூடிய ஒரு காரியங்கள். ஆனால் மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்னன்னா அகாப்பே. அப்ப அகாப்பே என்கிற அந்த அன்பு தெய்வீக அன்பு. இட்ஸ் a டிவைன் ரெவலேஷன், இட்ஸ் a டிவைன் லவ். அப்படின்னா என்னன்னா அது மனிதனால் புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு அன்பு. அதாவது இட் cannot பி காம்ப்ரிஹெண்டட் பை ஹியூமன்ஸ். ஏன்னா ஏ- இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மரிப்பதினால் அவருக்கு என்னங்க பெனிஃபிட்? அவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாத பொழுது ஏன் அவர் நமக்காக அடிகள் பட வேண்டும்? நமக்காக ஒரு சித்திரவதை அனுபவிக்கணும்? எதுக்காக சிலுவையில் நிர்வாணியாக தொங்கணும்? எல்லாத்தையும், சர்வத்தையும் வார்த்தையினாலே உண்டு பண்ணினவர், அந்த வார்த்தையாகவே இருந்தவர், எதுக்கு ஒரு மனித சரீரம் எடுக்கணும்? அப்ப மனித சரீரம் என்பதே அவருக்கு ஒரு லோயர் ஃபார்ம். இட்ஸ் அ சர்வன்ட்ஹுட், அடிமையின் ரூபம் எடுத்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் தேவனுக்கு சமமாக இருந்தோம். அப்படி சமமாக இருப்பது கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாம் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து, தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்ப அடிமையின் ரூபம் அது. அவருக்கு வந்துட்டு இட்ஸ் சம்திங் லோவர் பொசிஷன். அந்த லோயர் பொசிஷனுக்கு தம்மை தாழ்த்துவது என்பது மனிதர்களுக்கு இயலாத ஒரு காரியம். இப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தோம்னா, நம்ம நாளைக்கு போய் ரோட்டில் வந்துட்டு ஒரு தாழ்வான ஒரு வேலை, அதை செய்கிறத வந்துட்டு யாரும் விரும்ப மாட்டோம். ஒரு ஆஃபீஸராக இருக்கவங்க போயிட்டு அது போன்ற ஒரு வேலையை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. அப்போ அவர்களால் அதை செய்ய முடியாது. இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். ஆனால் அதை வந்துட்டு கர்த்தரை செய்கிறார். அது அவருடைய தாழ்மையின் வெளிப்பாடு. இன்னும் அந்த தாழ்மையின் வெளிப்பாடு கூட பார்த்தீங்கன்னா அந்த அன்பில் இருந்து வெளிப்படுவது தான். இப்போ உதாரணமாக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் போய் அநேகருக்கு ஒரு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும் என்றால் அவர் தன்னை தாழ்த்தி போய் ஊழியத்தை செய்யணும் கிறிஸ்துவுக்காக. அது வந்துட்டு உண்மையாக ஒரு அன்பு, பரிசுத்தாவின் அன்பு உள்ளத்துல ஊற்றப்பட்டிருந்தால் மாத்திரமே முடியும். இல்லைன்னா அவரால் தன்னை தாழ்த்தி கொண்டு போய் மற்றவரிடத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாது பாருங்க. அப்ப கர்த்தர் தன்னை மனிதனாக கொடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனாகி நமக்காக சிலுவையில மரித்து அடிகள் பட்டு மனுஷனால, தான் உண்டாக்கின மனிதனால கன்னத்தில் அறையப்பட்டு, இன்னும் காரி உமிழப்பட்டு, வாரினால் அடிக்கப்பட்டு, இன்னும் ஆணிகளால கடாவப்பட்டு, சிலுவையில எல்லா விதமான அதிகாரமும் இருந்தும் எதையுமே பயன்படுத்தாம நிர்கதியாக அப்படியே தொங்க வேண்டும். தொங்கி நமக்காக எல்லா விதமான ஜீவனை கொடுக்கணும். போற வர்றவங்கெல்லாம் பார்த்து இகழ்வார்கள். எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் பாருங்களேன். இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் அ ஹியூமன் பீயிங் டு டூ தட். அதனால தான் அது இட்ஸ் அ டிவைன் திங். ஆனால் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில்னா, அதனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? அதனால வாட் இஸ் ஹிஸ் பெனிஃபிட்? அவருக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. மாறாக நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் அவருடைய பெனிஃபிட். அப்படின்னா நம்ம ஏன் அவர் நித்திய ஜீவனுக்கு சேர்க்கணும்? நம்மளையும் காப்பாற்றணும், நம்மளையும் ரட்சிக்கணும். அதுதான் டிவைன் பிளான். அப்போ அந்த டிவைன் பிளானே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிவைன் லவ்வோட ரெவலேஷன், இந்த டிவைன் லவ்வோட மேனிஃபெஸ்டேஷன். அப்போ ஒரு தெய்வீக அன்பினுடைய வெளிப்பாடு அல்லது அது தோன்றுதல், செயல்படுத்துதல் தான் இந்த முழு வேதாகமுமே. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது தேவன் நம்மேல் வைத்த ஒரு அன்பின் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடுல நம்ம கர்த்தருடைய அனைத்து நல்ல காரியங்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. அவர் மனிதனாக வந்து தம்மை வெளிப்படுத்தின விதம் பாருங்க. ஒரு ராஜ அரண்மனையில் அவர் பிறக்கல.
ஒரு சாதாரணமான மக்களோடு கூட அவர் பிறப்பதையே தெரிந்து கொண்டார் பாருங்க. இஸ் a வெரி ஆர்டினரி, ரொம்ப ஆர்டினரியாக, ஒரு சாதாரண ஒரு நார்மல் பர்சனாக அவர் இந்த வே, இன்னும் சொல்லப்போனால் நார்மல் பர்சனை விட கொஞ்சம் கம்மியாக சத்திரத்திலே முன்னணியிலே அவர் பிறக்கக்கூடியது, அந்த தாழ்மையை அவர் வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியுது பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மத்தேயு 16 அதிகாரத்தில். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் ஒரு இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இந்த சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் முற்றிலுமாக அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்ப இந்த ஒரு காலங்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், அந்த தெய்வீக அன்பு நம்முடைய இருதயத்திலையும் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், சாரி மன்னிக்கவும், ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப பரிசுத்தாவினாலே தேவ அன்பு, அதே அன்பு தான் நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப நாமும் அந்த அளவுக்கு சாந்தத்தையும் தாழ்மையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அதுதான் நம்முடைய ஒரு கிறிஸ்துவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்றால் நம்முடைய குணாதிசயத்துல அந்த ஒரு காரியங்கள் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படலை அப்படின்னா அப்ப அது நம்ம பிராக்டிக்கலாக அதை வெளியில கொண்டு வர முடியாது. மாறாக நாம் ஜபத்திலே கர்த்தரிடத்துல அந்த சுபாவத்தையும் அந்த குணத்தையும் கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது அவர் பரிசுத்தாவின் மூலமாக அதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆவியின் கனி அது பரிசுத்தாவின் மூலமாக தான் வரும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், சாந்தம், நற்குணம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவின் மூலமாக தான் வரும். நேச்சுரலாக நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னா ஃபாலோ பண்ண முடியாது. வி வில் ஃபெயில். அப்போ இந்த இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நான் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, தேவன் தம்முடைய அன்பை கிறிஸ்து பிறப்பின் மூலமாக வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். நாமும் அந்த அன்பை பிறருக்கு பிரதிபலித்து காண்பிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம், அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு வார்த்தைகள் மூலமாக நாமும் தேவ அன்பை, இயேசுவினுடைய அன்பை மற்றவர்களுக்கு கொடுத்து அதை வெளிப்படுத்தி காண்பிப்போம். அப்ப அந்த ஒரு காரியத்தை தான் இயேசு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு கிறிஸ்துமஸ் காலங்களில் இதை நாம் புரிந்து கொண்டதற்கு, இதை நாம் புரிந்து கொண்டு இதை பிரதிபலிப்பதற்கு கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. தொடர்ந்து இந்த காலங்கள் உங்கள் யாவருக்கும் சமாதானத்தின் காலமாக, ஒரு சந்தோஷத்தின் காலமாக இருக்க நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். புதிய ஆண்டிலும் ஒரு புதிய கிருபைகள், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்பொழுதும் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் புதிய ஆண்டில் ஒரு புதிய செய்தியோடு கூட நாம் கடந்து போவோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே இந்த ஒரு ஊழியத்தோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வழிநடத்தி இந்த ஆண்டு முழுவதும் காத்து பலப்படுத்தி தம்முடைய சித்தத்தின்படி நடத்திய கர்த்தர் வருகிற புதிய ஆண்டிலும் உங்களை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.